மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்திற்கு பதிலாக கொண்டுவரப்பட்ட விக்சித் பாரத் ஜி மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்துள்ளார். இதனால் இந்த மசோதா அதிகாரப்பூர்வமாக சட்டமாகியுள்ளது. 100 நாள் வேலை திட்டம் என்று பரவலாக அறியப்படும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் பெயரில் உள்ள காந்தியடிகளின் பெயரை நீக்கும் முயற்சியை ஒன்றிய அரசு மேற்கொண்டு வந்தது. அத்துடன் திட்டத்திற்கான விகிதாச்சார நிதி பங்கீடு உள்ளிட்டவற்றில் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்து கடந்த 16ஆம் தேதி மக்களவையில் ஒன்றிய பாஜக அரசு மசோதாவாக தாக்கல் செய்தது. பின்னர் மாநிலங்களவையிலும் நிறைவேற்றி குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்தது. அவரும் உடனடியாக கையெழுத்திட்டுள்ளதால் இந்த மசோதா சட்ட வடிவம் பெற்றுள்ளது. இந்த புதிய சட்டத்தில் இடம்பெற்றுள்ள அம்சங்கள் அனைத்தும் 100 நாள் வேலை திட்டத்தையே முற்றாக அடித்து ஒழித்து கட்டும் முயற்சி என்று பல்வேறு அரசியல் கட்சியினர் குற்றம் சாட்டியுள்ளனர். காந்தியின் பெயரை நீக்கியதற்கு எதிராக எதிர்க்கட்சிகள் போராட்டம் நடத்திய போதும் அதை ஒன்றிய அரசு காதில் வாங்கிக் கொள்ளவில்லை. 100 நாட்களுக்கு பதிலாக 125 நாட்கள் வேலை அளிக்கப்படும் என்ற உறுதியளிப்பை பாஜகவினர் வெகுவாக புகழ்ந்து வருகின்றனர். ஆனால் இந்த உத்தரவாதத்தை தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் நம்ப மறுக்கின்றன. ஏனெனில் சராசரியாக மிக குறைவான நாட்களுக்குத்தான் தொழிலாளர்களுக்கு வேலை வழங்கப்படுகின்றன என்ற குற்றச்சாட்டை பல்வேறு மாநிலங்கள் முன்வைக்கின்றன. இந்த புதிய சட்டத்தை திரும்பப் பெற வைப்போம் என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மாநிலங்களவையில் சூளுரைத்தார். இதே கருத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே மகாத்மா காந்தி பெயர் நீக்கிய ஒன்றிய அரசை கண்டித்து சேலம், வேலூர், சிதம்பரம் உள்ளிட்ட இடங்களில் காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பிஜேபி அரசின் அடாவடித்தனத்தை கண்டிக்கின்றோம். மகாத்மா காந்திக்கு காமராஜருடைய புகழ். சட்டத்தை ஒன்றிய அரசு உடனடியாக திரும்பப் பெற்று மகாத்மா காந்தி பெயரை மீண்டும் இணைக்க வேண்டும் என வலியுறுத்தினர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.